வீரா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்ல எல்லாரும் பரபரப்பா பிருந்தாவை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. பிருந்தாவை எங்க தேடினீங்கனாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே நீங்க கண்டுபிடிக்க நினைச்சாலும் அவ பணமா தான் கிடப்பா. நான் என்னமோ இந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு தான் வந்தேன். ஆனா இந்த வீரா குடும்பம் பூச்சி மாதிரி வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிடுச்சு. பாவம் என்ன செய்யறது? நான் நினைச்சது நடக்கணும்னா கண்டிப்பா இவங்க இந்த வலையில சிக்கி சீரழிஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் சந்தோஷமா அப்படி கை கட்டிக்கிட்டு ஜாலியா ஏதோ நந்தாவனத்துல நின்று காத்து வாங்குற மாதிரி அப்படி கை கட்டி நிக்கிறாங்க. இதை மாறன் வந்தவங்க பாக்குறாங்க. என்ன வீட்டுல எல்லாருமே பிருந்தாவை காணோன்னு ஒரு பதறிக்கையோட தேடிட்டு இருக்கோம். இவன் மட்டும் சந்தோஷமா இருக்காளே. அப்போ பிருந்தா காணாத போனதுக்கு காரணம் இவளா தான் இருக்கணும். அவ எங்க போனா என்னன்னு கண்டிப்பா இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம கிட்ட மறைக்கிறா. எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையேன்னு மாறன் விஜயை பார்த்துட்டு போறாங்க. விஜய் அப்படி தோரணமா அப்படி மாறனை பார்த்துட்டு எங்கேயோ காத்தடிக்குது எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி திரும்பிக்கிறாங்க. அப்பதான் குடு குடு குடுன்னு வேலைக்காரம்மா ஓடி வராங்க. அவங்கள எங்க போறீங்க அப்படின்னு கேட்கவும், அம்மா டேங்க்ல தண்ணி இல்லை போல இருக்கு, பைப்ல தண்ணி வரல, அதுதான் போய் மோட்டர் போட்டுட்டு வரலான்னு போறேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டில் பிருந்தாவை காணோம்னு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ தண்ணியா முக்கியம், அவங்களுக்கு சாப்பாடு முக்கியமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க பேசாம வீட்டுக்குள்ள போங்க. அப்படியே தண்ணி தேவைன்னா யாராவது வந்து சொல்லட்டும், நான் போய் மோட்ரு போட்டு விட்டுக்கிறேங்கிறாங்க விஜி. சரி இவங்க பேச்சை மீறி நம்ம போய் போட முடியுமான்னு நினச்சிட்டு அந்த வேலைக்காரமா மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. விஜி யோசிக்கிறாங்க, நம்ம தண்ணி தொட்டிக்குள்ள தானே பிருந்தாவை போட்டோம். தண்ணி இல்லைன்னா அப்போ அவள் ஒன்றும் உயிர் போயிருக்காது. கையும் கட்டி போட்டோம், ஒருவேளை மயக்கம் தெரிஞ்சு சத்தம் போட்டேன்னா என்ன செய்யறது? சரி நம்ம போய் யாருக்கும் தெரியாம மோட்டரை போட்டுட்டு வந்துடலாம். தண்ணிக்குள்ள மிதங்கி அப்படியே செத்து கிடக்கட்டும். அடியே பிருந்தா, என்ன துரத்தி விட்டுட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கலான்னு நினைக்கிறாளா உங்க அக்கா கறிக? அதாண்டி நடக்காது. கார்த்தி மச்சானுக்கு பொண்டாட்டினா நானா தான் இருக்கணும். இந்த வீட்டுக்கு மருமகனா அதுவும் நானா தான் இருக்கணும். நிலைக்கிற தாலினா அது என்னோடதா தாண்டி இருக்கணும். இடையில வந்த உனக்கு கொடுத்து வைக்கல என்ன செய்ய அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க விஜி. மாறன் மாடிப்படிக்கு போறாங்க. அவங்க மாடிப்படி ஏறத பார்த்த விஜிக்கு இங்க ஒரே பதட்டமா இருக்கு. ஐயோ இவன் எங்க மாடிக்கு போறானே, ஒருவேளை பிருந்தாவை பார்த்துருவானோ? இருக்காது இருக்காது, அவளை நைட்ல தூக்கி போட்டு இன்னுமா அவ உயிரோட இருக்க போறா? மயக்க மருந்து அவ்வளவு பவர். அதனால அவன் நிச்சயமா மூச்சு முட்டி செத்துருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜி. மாறன் போற வேகத்தை பார்த்தா ஒருவேளை கண்டெடுத்துருவாங்களோ? சரி என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைச்சிட்டு விஜய் அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. மாறன் மாடிக்கு போய் அங்கங்க தேடி பார்க்கறாங்க. பிருந்தா இங்கதான் வந்திருப்பாளா, ஃபோன் கீழ் பேசிட்டு இருந்திருப்பாளா, எங்க தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. மாடியில தண்ணி டேங்க்ல வச்சிருக்கிற ஏணிப்படியிலையும் ஏறி பார்க்கறாங்க. பாதி தூரம் போனதும் சேச்சா அவ எதுக்கு இங்கெல்லாம் ஏறி வரப்போறா, சான்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டு 2 தடவை ஏறி இறங்கி பார்த்துட்டு திரும்ப வந்துடுறாங்க. மாறன் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. எங்க தான் போயிருப்பா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் வீட்லயும் எங்கேயும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போக சான்ஸே இல்லை. என்னதான் நடந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. சே இந்த பிருந்தானால எவ்வளோ பிரச்சனை, பேசாம அவங்க அம்மா கூட போயிருந்தான்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? பாவம் இந்த விஜய் அப்பாவி. இவளை போட்டு எல்லாரும் சந்தேகப்பட்டு அவளை திட்டி தீர்க்குறாங்க. என்னதான் பண்றது? இந்த பிருந்தா மட்டும் கைக்கு கிடைச்சானா இப்ப கையோட பொட்டியும் படுக்கையும் எடுத்து கொடுத்து, ஆமா தாயே நீ இங்க இருந்ததெல்லாம் போதும், உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கே போய் சேர்ந்துடு தாயேன்னு நான் எப்படியாவது அனுப்பி வச்சிடணும்னு மனசுக்குள்ள வள்ளியம்மா நினைச்சுக்கிட்டே பிருந்தாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வீட்டை சுத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி வர்றாங்க. அப்ப தண்ணி டேங்க்ல இருந்து தண்ணி கலரா வந்து ஒழுகுது. தண்ணி டேங்க்ல இருந்து கலர் சாய் தண்ணியா வருதே, யாராவது கழுவி விட்டுருப்பாங்களா? அப்படியே கழுவி விட்டாலும் இது எதுக்கு கலரா வருதுன்னு யோசிக்கிறாங்க வள்ளி. சரி இப்போதைக்கு இதுவா முக்கியம், இந்த பிருந்தா கிடைச்சானா போதுமேனு அங்கங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிட்டு வள்ளியம்மா வேலைக்கார அம்மாவா கூப்பிடுறாங்க. ஏம்மா அங்கே தண்ணி டேங்க் யாராவது கழுவி விட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா தண்ணி டேங்கில் தண்ணியே இல்லையே, நான் தான் மோட்டர் போட்டு விடலான்னு போனேன். அப்போ தான் விஜயம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை நான் போட்டுக்கிறேன் நீங்கள் போங்க, இப்போ இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் தேவைதானான்னு சொன்னதும் நான் வந்துட்டேம்மாங்கிறாங்க வேலைக்காரம்மா. யார் மோட்டர் போட்டுட்ருப்பா அப்படின்னு கேட்கவும், விஜய் தான் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வரலையே, அப்போ யார் போட்டிருப்பா அப்படின்னு விஜயை கேட்குறாங்க. ஆமா சித்தி தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, அதான் நான் தான் மோட்டர் போட்டுவிட்டேன் அப்படின்னு விஜய் யதார்த்தமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் மாறனுக்கு சந்தேகம் வருது. என்னத்தை சொல்கிற, தண்ணி கலராக வருதுன்னு சொன்னேன், தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு, விஜய் போய் மோட்டர் போட்டுட்டு இருக்கா, மோட்டர் போட்டுட்டதையும் தண்ணி கலராக வருமா? அது என்னவா இருக்கும்னு நம்ம போய் பார்த்தே ஆகணும்னு நினச்சிட்டு மாறனும் வீராவும் வா மாறா தண்ணி டேங்க்குள்ள நம்ம பார்த்தா தான் அது என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு 2 பேரும் மாடிக்கு போறாங்க. டேங்க் போற ஏணிப்படியில ஏறி பார்த்து 2 பேரும் அங்கங்க தேடுறாங்க. கரும்னு இருக்குது. என்ன மாறா ஒண்ணுமே தெரியலையேங்கிறாங்க. அப்பதான் பிருந்தாவோட கால் தலைமுடி இதெல்லாம் மிதக்கிறத பார்த்ததும், ஐயோ அங்க பாரு பிருந்தா அப்படின்னு வீரா சத்தம் போடவும் மாறன் சலக்குன்னு எட்டி குதிச்சதும் பிருந்தாவை காப்பாத்துறாங்க. பிருந்தா தண்ணியை நிறைய குடிச்சிருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா மாறன் பிருந்தாவை தூக்கி காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சத்தம் போட்டதும் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. ஐயோ பிருந்தா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. இன்னும் நினைவுக்கு வராம இருக்க
வந்திருக்காங்க. கையை காலு கட்டி போட்டிருக்கிறதா பார்த்து ஐயோ யார் இந்த மாதிரி செஞ்சிருப்பா? மாறா பிருந்தாவை கையும் காலும் கட்டி போட்டு கொலை பண்ண பார்த்துருக்காங்கங்கிறாங்க வீரா. யார் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. சரி வீராவுக்கு மயக்கம் தெளிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கலான்னு சொல்லி வீராவுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. தண்ணி எல்லாம் வெளியேற்றுறாங்க. அதுக்கப்புறமா வீராவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மயக்கம் தெளியுது. ஏ பிருந்தா உனக்கு என்னடியாச்சு? யாரடி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லுடின்னு வீரா கண்மணி 2 பேரும் பதறி போய் பிருந்தாவை கேட்குறாங்க. வீரா கண்மணி 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிருந்தாவுக்கு சுத்தமா மயக்கம் தெளிட்டு என்ன நடந்ததுன்னு அவளும் ஞாபகமா சொல்லட்டும். அவளே பாதி மயக்கத்துல இருக்கிறவகிட்ட போய் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா அவனால என்ன சொல்ல முடியும்? அவ என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க. இந்த நிலைமையில போய் என்ன நடந்ததுன்னு கேட்டா அவனால சொல்லத்தான் முடியுமா? இல்ல நினைவுக்கு வரத்தான் முடியுமா? பிருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன நடந்ததுன்னு பொறுமையா கேட்கலாங்கிறாங்க ராமச்சந்திரன். மொல்ல பிருந்தாவை கைத்தாங்களா எல்லாரும் சேர்ந்து மாடிப்படியில இருந்து ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. பார்த்து வா அப்படின்னு சொல்லி பிருந்தாவை தாங்களா கூட்டிகிட்டு வர்றத வெளியில நிக்கிற விஜி பார்த்துறாங்க. ஐயோ என்னது பிருந்தாவை காப்பாத்திட்டாங்களா? மறுபடியும் நமக்கு பிரச்சனை தானா? தண்ணி டேங்கில் தண்ணி இல்லாமல் போயிருந்திருக்கு. தண்ணி மட்டும் ஃபுல்லாக விட்டு வச்சிருந்தா இந்நேரம் முதங்கி செத்துருப்பா. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஏமாந்து போயிட்டோமேன்னு வச்சு நினைக்கிறாங்க. சரிடி பிருந்தா, இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட, அடுத்த தடவை விடமாட்டேனே. இப்போ இருக்கு பாரு உனக்குன்னு நினச்சிக்கிட்டு விஜி என்ன சித்தி பிருந்தா கிடைச்சிட்டாளா அப்படின்னு சத்தம் கொடுக்குறாங்க. ஆமாம் விஜி, எல்லாரும் உன்னை தப்பா நினச்சிருந்தாங்க. ஆனால் பிருந்தா தண்ணி தொட்டிக்கில கிடந்தாடி. என்ன நடந்ததுன்னு தான் யாருக்கும் தெரியல. பிருந்தாவுக்கு நினைவில்லைன்னு சொல்கிறா. யார் இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு தெரியலேன்னு சாபம் விடுறாங்க வள்ளிமா. பிருந்தா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லடியம்மா. இதோ உன்னை காணானதும் என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் ஏதாவது ஒன்று பண்ணனா அப்படின்னு கேட்கவும் பிருந்தா விஜயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உன்னை கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லை பிருந்தா. வாய்க்கு வந்தபடி ஏதோ உளறிக்கிட்டு வெகுளியா இருப்பேனே தவிர இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் எனக்கு தெரியாதுடியம்மா. நல்லா யோசிச்சு பாரு. உங்க அக்கா வீராவும் மாறன் தான் இது மாதிரி ஏதாவது செஞ்சாங்களான்னு யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு. தேவையில்லாம எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்கன்னு சொல்றாங்க விஜி. விஜி மெல்ல 2 படி ஏறி வராங்க. ஏய் பெருக்கு வீட்டுக்குள்ள வரேன்னு காட்டி வந்ததும் அவங்கள தள்ளி விடுறாங்க. இதா பாருங்க மச்சான், பிருந்தா இந்த வீட்டில் இல்லைன்னு என்னைய வெளியே அனுப்புனீங்க. இப்போதான் பிருந்தா கிடைச்சிட்டல்ல, இதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே வரலாம்ல. பிருந்தா காணாத போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அப்படி இருக்க நீங்கள் எல்லாரும் மனசாட்சியே இல்லாமல் என்னைய வெளியே தள்ளிட்டீங்க. இப்போவும் மனசாட்சியே இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே, இது என்ன நியாயம்? எனக்கு கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா? சித்தி பார்த்தீங்களா உங்கள் கண்ணதுக்குவே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் பேசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்களும் சும்மா இருக்கீங்களே சித்தி. வீராவோட அம்மா வந்து உங்களை என்னென்னமோ பேசுனாங்க. இப்போ பிருந்தா கிடைச்சிட்டா, இப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்களா? எனக்கும் தண்டனை கொடுத்தாங்க, உங்களையும் வார்த்தையால் கொன்னாங்க சித்தி. நீங்களும் நானும் பொறுமையாக இருக்கிறதுனால இது எல்லாம் பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் அக்கா தங்கச்சிங்க 3 பேருமே சரியான தந்திரக்காரி தான் சித்திங்கிறாங்க விஜி. விஜி நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு. பிரச்சனையை பெருசாக்காத. பிருந்தா கிட்ட கேட்கலாம். பிருந்தா என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்குறாங்க. பிருந்தா உனக்கு என்ன நடந்தது? யார் இந்த மாதிரி பண்ணுனா? உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க மாறன். ஆமாம் மாமா, கார்த்தி என்னை பிருந்தான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கார்த்தி தான் கூப்பிட்றாருன்னு நினச்சி நானும் ரூமை விட்டு வெளியில் வந்து பார்த்தேன். ஒரே இருட்டாக இருந்துச்சு. அப்போ கூட நீங்களும் வீரக்காவும் பேசிகிட்டு இருந்தீங்க. கார்த்தி தான் கூப்பிட்றாருன்னு நினச்சி கார்த்தின்னு கூப்பிட்டுட்டே போனேன். ஆனால் அங்கே யாருமே இல்லை. நான் கையில் ஃபோன் வச்சுருந்தேன். திரும்பி பார்க்குறக்குள்ளையா எனக்கு பின்னாடி யாரோ என் முகத்தில் அப்படியே கர்ச்சீப்பை வச்சு அமுத்துனதும் எனக்கு ஒன்றுமே தெரியல. நினைவை இழந்து நான் அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல மாமாங்கிறாங்க பிருந்தா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? உன்னை மாடிப்படியில் தூக்கிட்டு போய் கையும் காலும் கட்டி தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டாங்க. ஏதோ உன்னோட நல்ல நேரம் தண்ணி தொட்டியில் தண்ணி கம்மியாக இருந்து